சிவகங்கை மாவட்டம் கீழராங்கியம் கிராமத்தில் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 35 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். சுரேஷ் கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பழையனூர் கிராமத்திலிருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து கீழராங்கி கிராமத்து அருகே இன்று காலை திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து தடம்புரண்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 35 பேர் லேசான மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. தகவல் என்று வந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பொதுமக்கள் மற்றும் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்களில் 16 பேர் அதிக காயமடைந்திருப்பதால் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மற்றும் மற்ற பயணிகளுக்கு திருப்பமண அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பேருந்தில் பயணம் செய்த சிலர் கூறுகையில், பழையனூர் அருகே உள்ள வளைவில் பேருந்து திருப்பவனத்தில் ஓட்டுநர் திணறினார். அப்போது நடத்துனர் உதவியாக இருந்து வண்டியை வளைத்து கொடுத்தார். அதன் பிறகு ஓட்டுநர் சரியாக பேருந்தை இயக்கவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.